ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 8 பாடி அதற்கான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். முதல்ல இப்போ பாடலை பாருங்கள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன காண்பிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தால் ஆ வேண்டருளாய் தருளோரோ நம்பாவாய். இது பாடல். இப்ப இந்த பாடலுக்கான விளக்கம். ஆயர்பாடியில காத்தால பொழுது புலர்ந்தவுடனே செய்கின்ற பணிகளை விளக்குவதாக இந்த பாடலானது அமைந்துள்ளது. கிழக்கே சூரியன் உதித்து விட்டார், குடம் நிறைய பாலை கறந்து விட்டன எருமை மாடுகள். அதனால குடம் நிறைய அதெல்லாம் கறந்து பாலை முடிச்சதுக்கு அப்புறம் அதை மேய்ச்சலுக்காக அவுத்து விட்டுட்டாங்க. அதெல்லாம் மேய்வதற்காக சென்று விட்டது. நீ இன்னும் படுக்கையை விட்டு எழுந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி தோழியை அழைக்கின்றார்கள். நோம்பு நோக்கும் பெண்களில் பலர் நோம்பு நோக்குவதற்காக சென்று விட்டனர். மீதமுள்ள பெண்கள் எல்லாம் என்னுடன் சேர்ந்து உன்னை அழைப்பதற்காக இப்பொழுது இங்கே இருக்கின்றார்கள். சிலை போன்று அழகிய தோற்றமுடைய பெண்ணே, உடனே நீ எழுந்து வா. நம் இறைவனானவன் குதிரை வடிவம் எடுத்து வந்த அந்த அசுரனின் வாயை பிளந்தவன், கம்சன் அனுப்பிய கேசி என்ற அரக்கனையும் அழித்தவன், மல்லர்களையும் அழித்தவன், தேவர்கள் அனைவரையும் தொழுது வணங்குகின்ற பேறு பெற்றவன் அந்த இறைவன். அவன் நமக்கெல்லாம் அருள் வழங்குவதற்காக அங்கே ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த கருமை நிற கண்ணனாகிய அந்த கிருஷ்ணருடைய வெற்றியை ஒவ்வொருவரும் வாயார பாடி அவன் அடி தொடும் பொழுது நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து, நம் அழுக்குகள் எல்லாம் மறைந்து, மன அழுக்குகள் எல்லாம் மறைந்து நாம் இறைவனோடு ஒன்று சேர்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். உடனே எழுந்து வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனாகிய அந்த கண்ணன் வீர பராக்கிரமமான ஒரு வீரன் என்று அவள் அங்கே அந்த பாடலில் பறைச்சாற்றுகின்றாள். அதனால எல்லா பெண்களுமே தன்னுடைய கணவன் வீரமுடையவன் என்று சொல்வதில் எல்லாருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். இதுக்கு கோதை மட்டும் விதிவிலக்கல்ல. அதனால அவளும் தன்னுடைய கணவன் மிக பலசாலி, அந்த அசுரர்களை எல்லாம் அழித்தவன் என்று கூறி இந்த பாடலிலே அழகாக கிருஷ்ணரை பற்றி விவரமாக கூறுகின்றாள் ஆண்டாள். இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் என்று சொன்னால், ஆயர்பாடியில் பசுமாடுகளுக்கெல்லாம் இணையாக எருமை மாடுகளும் அங்கே குடம் நிறைய பாலை கறந்து இருக்கின்றன. அந்த குடம் நிறைய பாலை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பசுமாட்டுகளை அவிழ்த்து விடுவது போல எருமை மாடுகளை என்ன பண்ணுவாங்க, தோட்டத்துக்கு அழித்து விடுவார்கள். அங்க போய் மேய்ஞ்சிட்டு வாங்கன்னு அதெல்லாம் போய் மேய்வதற்காக சென்று விட்டது. அங்குள்ள பெண்களில் பலர் இறைவனை தொழுவதற்காக சென்று விட்டார்கள். மீதம் உள்ளவர்கள் இப்பொழுது என்னுடன் கொண்டிருக்கின்றார்கள். எங்க நிக்கிறாங்க, உன்னுடைய வாசற்படியில நிக்கிறாங்க உன்னை எழுப்புவதற்காக. நீ உடனே எழுந்து வா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, கம்சன் ஏவிய அசுரர்கள் அனைவரையுமே அந்த இறைவனாகிய கண்ணன் அழித்து விட்டான். அது மட்டும் இல்லாம கேசி என்ற அரக்கனையும் மற்ற மல்லர்களை எல்லாரையுமே அழித்தவன் அந்த இறைவனாகிய கண்ணபிரான். அதனால அந்த ஆயர்பாடி மக்கள் அனைவரையுமே ரட்சித்து காத்து வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அந்த இறைவன் அப்படின்னு அவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் கூறி, அத்தகைய இறைவனை நாம் வழிபட்டால் அவன் நமக்கு அருள் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். உடனே நாம் சென்று என்ன பண்ணணும், அவனுடைய அருளை பெற்று வாழ்வில் நிம்மதியாக வாழ வேண்டும். நம் உள்ளத்தில் உள்ள அழுக்கள் எல்லாம் களைந்து நாம் மறுபிறவிக்கு வழி தேட வேண்டும் என்று கூறி இந்த பாடல் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு 9வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை சொல்றேன். ஓம் சாய்ராம். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. ஓம்
Subscribe to my channel and please press the bell icon for more videos.